10 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் கெயின் தரக்கூடிய கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு கேரட்டும் உருளைக்கிழங்கும் எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம், ஒரு பல் பூண்டு, 3-4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அரை தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வர்றப்ப குக்கரில் மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 6 விசில் கழித்து பார்க்குறப்ப ரைஸ் நல்லா வெந்திருக்குங்க. ரைஸ் சூடாக இருக்கிறப்பே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விடுறப்ப கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் லன்ச் டைமில் குழந்தைக்கு கொடுக்கலாங்க. சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.